தவக்கால சிந்தனை. தவக்காலம் முதலாம் வாரம் செவ்வாய்க்கிழமை. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களேயானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இந்த தவக்காலம் மன்னிப்பின் காலம், ஒப்புரவாகும் காலம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை வழங்குகின்ற காலம். இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நாங்கள் எப்படி இறை தந்தையிடம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி. அதிலே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். மனித பலவீனத்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக பாவம் செய்கிறோம். மனிதர்களுக்கு எதிராக நாங்கள் பல்வேறு விடயங்களை செய்கிறோம். ஆகவே மன்னிப்பது எங்களுடைய ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்ற பொழுது எங்களது குற்றங்களை கடவுள் மன்னிக்கிறார். நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு முன்வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக பிழை செய்திருப்போம், தவறு செய்திருப்போம், பாவங்கள் புரிந்திருப்போம், குற்றங்களை செய்திருப்போம். இவை எல்லாவற்றையும் மன்னித்து முழு மனதோடு மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழுவதற்கு தான் இந்த தவக்காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மன்னிப்போம், மறப்போம், மற்றவர்களிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அப்போதுதான் விண்ணகத் தந்தை எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஆகவே இந்த தவக்காலத்தை ஒரு மன்னிப்பின் காலமாக அல்லது மன்னிப்பு பெறுகின்ற, மன்னிப்பை கொடுக்கின்ற ஒரு காலமாக மாற்றிக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பை முழுமையாக அனுபவிப்பதற்கு தேவையான வரத்தை கேட்போமாக. ஆமேன். தவக்கால சிந்தனை.